சும்மா எனக்கு காதை பிடிச்சி திருவிட்டு இருப்பாரு. ஸோ அந்த போஸ்ட் போட்டு ஒரு 10 ஹவர்ஸ்லேயே 2 மில்லியன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. உப்பு மூட்டை தூக்கியிருப்பாரு, அந்த மாதிரி இதெல்லாம் உடனே நான் அடுத்தடுத்த நாளே போஸ்ட் பண்ணேன். நான் ஒன்றும் பிளான் பண்ணிலாம் பண்ணல, சும்மா நார்மலாக போடுறது தான். ஒரு நாளைக்கு 10 15 எனக்கு தோன்றதெல்லாம் நான் பாட்டுக்கு போட்டுட்டே இருப்பேன் வீடியோஸ். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டாகிராமில் வர ஆரம்பிச்சிச்சு. சப்ஸ்கிரிப்ஷன்னா 18+ன்னு மாறிடுச்சு. சப்ஸ்கிரிப்ஷனுக்காக ஸ்பெஷல் காஸ்டியூம் போட்டு, ஐ மீன் நீ போடாத காஸ்டியூம் தான் நான் ஸ்பெஷல் காஸ்டியூம் சொல்றேன். அதுதான் எக்ஸ்க்ளூசிவ். அண்டர்லைன் பண்ணி சொல்றாங்க. ஆஹா, என்னடா சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டாங்க, அப்போ இவங்களுமே அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 18+ தான் போட போறாங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்றவங்கலாம் வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ண வேணாம், அதுலலாம் அவங்க 18+ தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நம்மளுடைய பிராண்டை வந்து இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்காது. நான் ஒரு ஆட்டோ ரீல் ஒன்று போட்டேன், அது மோர் தென் 110 மில்லியன் அடிச்சுது. டெஃபினெட்லி நான் வந்து அதை ரிப்பீட் பண்ணணும். ரிக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஃப்டர் இன்ஸ்டாகிராமுக்கு அப்புறம் எந்த விஷயத்துக்கு ரிக்ரெட் பண்ணி? காஸ்டியூம், நீ காஸ்டியூம் ஒரு மாதிரியா போட்டிருக்கியா, இன்ஸ்டால போஸ்ட் ஒரு மாதிரி போட்டிருக்கியா, நீ கெட்டவ மீன்ஸ் அந்த கிரீன் வேர்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நாளைக்கு நம்மளுடைய மனைவியோ நம்மளுடைய குழந்தையோ தங்கச்சியோ சொல்ல ஆரம்பிச்சிருவோம். உடனே எல்லாம் சொல்ல வந்துருவாங்க, எங்க வீட்டுலலாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படிலாம். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட ஆர்னிகா அண்ட் மங்கி மைண்ட் என்டர்டைன்மெண்ட்டோடைய சிவா தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ எப்படி அடுத்தடுத்து பிளான்ஸ் நிறையா உங்களுக்குள்ளே இருக்கும். எனக்கு எல்லாத்தையும் தாண்டி முதல் கேள்வி என்னென்னா, திடீர்னு அது இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தனியாக ரீல்ஸ் போட்டுருந்தீங்க, ஆனால் எல்லாருமே சுற்றி யார் இவங்க, என்ன திடீர்னு 2 பேர் சேர்ந்து ரீல்ஸ் போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்னன்னா, எப்போதுமே வந்துட்டு என்னை பற்றி தான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஒரே நாளில் நான் வந்துட்டு ஒரு 50-60 ரீல்ஸ் எடுத்துருவேன். ஸோ ஒரு டைம் வந்துட்டு கண்டென்ட் இல்லை. அண்ட் என்னன்னா, இது நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு போஸ்ட் தான் அது. ஓகே, சரி நம்ம அந்த போஸ்ட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா எனக்கு காதை பிடிச்சி திருவிட்டு இருப்பாரு. ஸோ அந்த போஸ்ட் போட்டு ஒரு 10 ஹவர்ஸ்லேயே 2 மில்லியன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அது சம்மந்தமாக உப்பு மூட்டை தூக்கியிருப்பாரு, அந்த மாதிரி இதெல்லாம் உடனே நான் அடுத்தடுத்த நாளே போஸ்ட் பண்ணேன். சார் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா சோஷியல் மீடியாவுடைய அப்படியே விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் அந்த இங்கே இந்த பக்கம் வந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஐ அம் வெரி நியூ டு சோஷியல் மீடியா. அதனால தான் அந்த கேள்வி நான் உங்களுக்கு வைக்கிறேன். சாங் செலெக்ஷன்லாம் எல்லாமே அவங்க தான். ஓகே, கண்டென்ட் எவ்ரிதிங் இஸ் அவங்க தான். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. நிறைய கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு போகும், பட் வில் நாட் டேக் இட் எனிதிங் சீரியஸ்லி. அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேர் டெல்லிங் இட். ஃபியூ பீப்புள் வில் டெல் குட் பேடுன்னு சொல்லுவாங்க, பட் நம்ம காமனாக எடுத்து ஜென்ரலாக கேஜுவலாக எடுத்துகிட்டு போகிறது தான் பெட்டர். நைஸ். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் அந்த கமெண்ட்டை நினச்சி எந்த வகையில் சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் சூப்பர் சார். அப்படியே இருக்கு. நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது கரெக்டாக கொடுத்துருக்கோம். காமெடியாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நிறைய ஃபேக் ஐடிஸ்லேருந்து தான் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபேக்காக ஒருத்தவங்க ஐடியை கூட உண்மையான ஐடியில் பண்ண முடியாத ஒருத்தவங்களுக்கோட கமெண்ட்டுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? ரீச் ஆகி பீப்புள் என்ஜாய் பண்ணுறாங்களோ அது போகிறோம். கமெண்ட் பண்ணுறோம் பண்ணிட்டு தான் இருப்பான். டேக் இட் கூல், அவ்வளோதான். எப்போதுமே அப்படி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் யாருன்னே தெரியாது, அவனுக்கு முகமும் எப்படி இருக்குன்னு தெரியாது. யாருன்னே தெரியாத ஒரு ஐடி கூட ஃபேக்காக வச்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ண முடியாது. ஒரு 100 பேர் என்னை பொறுத்தவரையும் நான் தான் ஒரு 100 பேர் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தப்பாக பேசினாலும் நம்மளை புரிஞ்சுட்டு ஒருத்தவங்க இருந்தாலே எனக்கு அது போதும். அந்த ஒருத்தவங்களுக்காக தான் நான் அந்த ரீலே போஸ்ட் பண்ணுறேன்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். அது உங்களோட சீரியலை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக மணமகளே வா சீரியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதனுடைய ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? அதுதான் ஃபஸ்ட்டு. அது இன்னும் ஃபுல் ஸ்டோரி சொல்லணும், பரவாயில்லையா? சொல்லலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அது ஓகேனா சொல்லுங்க. ஓகே. அது 2020லேருந்து தான் நான் சினி ஃபீல்ட்லேயே இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து மகேந்திரன் அண்ட் விஜய் டிவி புகழ் கூட பண்ணேன்.
அப்போ கேமரா எங்கே இருக்குன்னே தெரியாது, எங்கே கேமரா இருக்குது நம்ம எங்கே பார்த்து நடிக்கணுன்ற தெரியாது. ஓகே. நான் சும்மா ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஓகே அது கூட வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கான ஹீரோயின் வந்து ஏதோ பிஸி ஆகிட்டாங்க, ஸோ அதனால இவங்க ஃப்ரெஷர் தான், இவங்களை நடிக்க சொல்லலாம் அப்படின்னு. ஸோ கேமரா கூட தெரியாத நடித்தது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் ப்ராப்பராக போயிட்டு கூத்துப்பற்றையில் ஆக்டிங் கற்றுக்கிட்டு லாகின் சொல்லிட்டு ஒரு மூவி ஒன்று நான் ஆக்ட் பண்ணேன், ஹீரோயினாக தான் ஆக்ட் பண்ணேன். அது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா லைக் வந்து ஜீ தமிழில் ஒரு சீரியலில் போனேன். அதில் வந்துட்டு அது ரோல் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய ஆடிஷன்ஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா ஃபேஸ் ஃபேம் இல்லை, அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. லக்கிலி வந்து எனக்கு திங்க் மியூசிக்கில் ஜிவி சாரோட ஒரு ஆல்பம் சாங் கிடச்சிது. ஸோ அது பண்ண நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு ஃபர்தராக ப்ராஜெக்ட்ஸுங்கிறதே கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், யூடியூப்பில் போயிட்டு வெப் சீரிஸ்லாம் ஒரு நல்ல சேனல்லே வெப் சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. பட் சில இஷ்யூஸ்னால அங்கேயுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் எங்கே ஆடிஷன் போனாலும் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஸோ ஃபேஸ் ஃபேம் இல்லை, இது நிறைய ஆடிஷனில் நிறைய லேடிஸ்க்கு வந்து இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபேஸ் ஃபேம் இல்லைன்னா எந்த மாதிரினா லைக் இன்ஸ்டாகிராமில் ஒரு சோஷியல் மீடியாவில் கூட நாங்கள் வந்து ஃபேஸ் பார்க்குறோம், அந்த மாதிரி இருந்தால் கூட நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் ரீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒன்றும் பிளான் பண்ணிலாம் பண்ணல, சும்மா நார்மலாக போடுறது தான். ஒரு நாளைக்கு 10-15 எனக்கு தோன்றதெல்லாம் போட்டுருவேன். நான் படுக்கு போட்டுகிட்டே இருப்பேன் வீடியோஸ், காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரில, எல்லா ரீல்ஸுமே நல்ல ரீச் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரோஜா 2 வெப் சீரிஸ் கிடச்சிது. ஸோ அது நல்ல ரோல் தான். ஸோ அந்த ரோல் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மணமகளேவா சீரியல், அவங்களுமே வர்ஷான்ற ரோல், நல்லா 500 கோடி சொத்து உள்ள ஒரு பொண்ணு, அந்த ரோல் வந்து இது அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. சீரியஸ்லி நான் சொல்ல போனால் ஆஃப்டர் இன்ஸ்டாகிராம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோல்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ வந்து நான் மங்கி மைண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட்டில் மூவி பண்ணுறேன் ஹீரோயினா. சீரியலோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் ஏன்னா சீரியல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ளேயும் போய் நம்மளை சேர்க்குறது. ஆமாம். சீரியல் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று கிடைச்சிருந்துருக்கும்ல, அதை சொல்லுங்க. எல்லாருக்குமே வர்ஷானா தெரியும், மணமகளேவா சீரியல் வர்ஷானா வெளியில் போனாலே நீங்கள் அதில் வர்ஷாவாக இருக்கீங்களா, ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஓரளவு ரீச்சில் இருக்கேன், இந்த ரோலும் பண்ணுறேங்கும் போது நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ரீல் என்னுடைய அந்த சீரியலோட ஆக்டிங் சம்மந்தமாக எது போட்டாலுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயே இருந்துச்சு. ஓகே. ஸோ நல்ல ரீச் தான், என்னுடைய ரோல் தனியாகவே தெரியுது. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம புதுசாக ஒரு ரோல் எடுத்து பண்ணுறோன்னா அந்தளவுக்கு தெரியாது, இது நல்லாவே தெரிஞ்சுது வர்ஷான்ற ரோல். இல்லை இவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நீங்கள் தான் ஹீரோயினாக பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும்ல, அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட், எஸ் இவங்கள தான் நான் வந்து நம்ம ஹீரோயினாக போட போகிறோம்ப்பா, அந்த ஒரு மேட்டர் இருக்கும்ல, அது எதனால எப்படி? ஆக்சுவலி வி ஆர் ஃபேமிலி. நாங்கள் வந்துட்டு ஒரு இப்போ என்னென்னா ஆடிஷன்ஸ்லாம் நிறைய போகிறேன், 6-7 இயர்ஸாக நான் இருக்குங்கும்போது நாங்களே பிளான் பண்ணதான். ஆக்சுவலி லாகின்ன்ற மூவியில் கூட என்னுடைய ஃபேமிலி தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, இன்னொரு கோ ப்ரொடியூசர் இருந்தாங்க, பட் நாங்களுமே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அது சரியாக வரலங்கும்போது நாங்களே இந்த டைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது தான். வெளியில் போய் எதுக்கு. ஆனால் இவங்க சொல்லும்போது நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், என்னென்னா லைக் உங்களுக்கு மேபி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடிஷன் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கான கரெக்டான ரோல்ஸ் இது எல்லாமே வந்திருந்ததுன்னா இன்ஸ்டாக்கு வந்து நான் இன்ஸ்டாக்கான நேரங்கள் அதிகமாக செலவிட்டிருக்க மாட்டேன், நான் என்னுடைய வேலைகள் வந்து அடுத்தடுத்த ரோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிருந்திருக்கும். எனக்கு நடிக்க தெரியும், நான் கூத்துப்பற்ற போயிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு தேவை அந்த ஃபாலோவர்ஸும் அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல தானே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது எல்லாருக்குமே தெரியும்ல, ஒரு ஃபீமேலுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ரோல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எதனாவது ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் சில இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருந்ததுனால தான் நான் இன்ஸ்டாக்கு வந்துட்டு நானே என்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன் போனான். இப்பயுமே வேற ஏதாவது ப்ரொடக்ஷனில் மூவி வந்தாலும் நான் பண்ண மாட்டேன், நான் எங்களோட இதுதான். ஆமாம், எங்களோட இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணுன்ற ஒரு ஐடியா இல்லை. ஆஃப்டர் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து பார்க்கலாம், அது எந்த மாதிரி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான். இப்போ இதுவரையும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுனால கேட்குறாங்க,
ஏதாவது ஒரு ரோல்லாம் கேட்குறாங்க. பட் நாங்கள் இது இன்னும் எதுவுமே பண்ணலை. ஓகே, லைக் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ரோல் அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு கால் ஆஃபர் வரல. டிபெண்ட்ஸ் ஆன் தி குட் பேனர், அதுவும் பார்க்கணும். ரோல்ன்றதை விட எங்கள் பேனரில் நாங்கள் ஃபஸ்ட்டு லைக் என்னோட கேள்வி என்னன்னா, உங்கள் பேனர் அஃப்கோர்ஸ் அது ரிலீஸ் ஆகிடும், அது நல்லபடியாக போகுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வெளி பேனர்லேருந்து ஆஃபர்ஸ் வந்துச்சுன்னா யூ கேன் டூ? டெஃபினெட்லி ஐ வில் டூ. பட் ஆனால் அது டிபெண்ட்ஸ் ஆன் தி சொல்ல ஸ்டோரி. முடியாது. ஓகே ஓகே, புரியுது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து உங்களுடைய நேம் ரீல்ஸ் அக்கா அப்படிங்கிற ஒரு நேம் டேக் வந்து எல்லாருக்குமே ஆக்சுவலாக என்னன்னா, நான் 2 விதமாக நான் அந்த கேள்வியை கேட்டுடுறேன். அக்கா அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்ப்பாங்க. ஆனால் சமீப காலங்களில் அக்காவோட பர்ஸ்பெக்டிவே அப்படியே மாற்றுற மாதிரியான ஒரு விஷயங்கள் மாறிச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நமக்கு ஆன்ட்டிங்கிறதே அத்தை மாதிரி தான். அத்தை தான் நமக்கு வந்து ஆன்ட்டி, ஓகேவா? அதுவே வேற மாதிரி போச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து அக்கான்றதும் மாறுது. பட் நிறைய பேர் வந்து உண்மையாவே அக்கான்னு கூப்பிடுறாங்கல்ல. ஸோ யாரோ எங்க இருந்தோ வந்துட்டு அக்காவை வேற விதமா யூஸ் பண்றதுக்கும் அக்கான்ற நேமுக்கும் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு பிளேஸ்ல நின்றுட்டு இருந்தேன், ஒரு பொண்ணு வந்து அவளுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் ரீல்ஸ் அக்கா தானேக்கா நீங்க அப்படின்னு. அப்ப அவ அக்கான்னு தானே கூப்பிடுறா என்ன. அதுதான் நான் சொல்றேன், எல்லாத்துலயும் கெட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும். ஓகே ஓகே, சோ நீங்க நல்ல விதமா அக்கான்னு கூப்பிடுறவங்க மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆமா, நம்மள போய் அக்கான்னு கூப்பிடுறவங்கள போயிட்டு நம்ம சந்தேகப்பட முடியாதுல்ல. சோ அடுத்து என்னென்ன ரீல்ஸ் பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? ரீல்ஸா ரீக்ரியேஷன் தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ இன் ஃபியூச்சர்ல நாங்க 2 பேருமே அதனால ஒரு ரீக்ரியேஷன் பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கோம். அந்த பிளான்ஸ் இருக்கு. சூப்பர். இப்போ ரீக்ரியேஷன் அக்கா ரீல்ஸ் அக்கால இருந்து ரீக்ரியேஷன் அக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷனா? ஆமா. ஓகே, டன். சோ உங்களுடைய படத்துல என்ன மாதிரியான கதாபாத்திரமா எதிர்பார்க்கலாம்? அது வந்து சஸ்பென்ஸ், வெயிட் ஃபார் அனௌன்ஸ்மென்ட் வருதா? போஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் அது அபிஷியல் போஸ்டர் எல்லாமே வந்துரும். ஓகே ஓகே ஓகே, you can expect by December end itself. Just wait. அக்காவை அதுல வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். டிஃப்ரெண்டா வேற மாதிரி பாக்குறேன். நல்ல ஸ்ட்ராங் லீட் கேரக்டர். பிகாஸ் அதுக்காகவே நான் நிறைய ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, ஏன்னா நிறைய இடையிலையுமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் நாங்கள் வந்து ரீல்ஸில் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் ஜிம்மெலாம் போக மாட்டேன். இல்லை, ஜிம் கிடையாது. உங்களுடைய இது பார்த்தேன், நான் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன், உங்களுடைய ஃபர்ஸ்ட் இருந்த வெயிட்டையும் தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வெயிட், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தேன். அது பர்ஸ்பெக்டிவாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பண்ணதா இல்லை ஜஸ்ட் நார்மலா? வெயிட் கெயின் பண்ணி ஜென்ரலாகவே வந்துட்டு நம்ம முன்ன இருந்ததுக்கும் இப்போக்கும் வெயிட் கெயின் பண்ணியிருப்போம்ல, அதை தான் நான் போட்டேன். ஆனால் வந்துட்டு வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க நல்லாவே. கிட்டத்தட்ட 15 kgs ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ரோல் தகுந்த மாதிரி ஷீ ஷுட் பீன்னு சொல்லிட்டு டைரக்டர் மானிட்டரிங். ஸோ அதுக்காகவும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டாகிராமில் வர ஆரம்பிச்சிச்சு. டு பி ஹானஸ்ட், நம்ம கண்டென்ட்டை எக்ஸ்க்ளூசிவாக, அதாவது எப்படி சொல்கிறது, ஓடிடியில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு படம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் ஆனால் இங்கே இன்ஸ்டாகிராம் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது எப்படி ஆச்சுன்னா, ஒன்லி ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரியே ஓவராலாக மாற ஆரம்பிச்சிச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக என்னென்னா, சப்ஸ்கிரிப்ஷன் யார் வேணாலும் தன்னுடைய ஐடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 500-600K வரும்போதே வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேருந்து எங்களுக்கு ஃபீடில் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. இது வந்து இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர். நீங்கள் ரீல்ஸ் எப்படி ஒரு ஃபீச்சர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தமாரி அவங்க இன்ஸ்டாகிராம் ஆப்லேருந்து ஒரு ஃபீச்சரை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது என்னன்னா, மக்கள்கிட்ட வந்து தெரில, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மட்டும்தானா இல்லை எங்கன்னு தெரில, சப்ஸ்கிரிப்ஷன்னா 18+ன்னு மாறிடுச்சு. தமிழ்நாட்டை விட அதர் ஸ்டேட்ஸ்ல இன்னும் ரொம்ப மோசம். அப்படியா? சரி, ஓகே, சாரி, எனக்கு அது தெரியல, அதனால சொல்லிட்டேன். சப்ஸ்கிரிப்ஷன்னா 18+. பட் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷனில் போய் 18+ன்ற ஒரு இதுவே பண்ணல. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்னா எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ரீலில் வந்து ஒரு காஸ்டியூம் வந்து போஸ்ட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்காக ஸ்பெஷல் காஸ்டியூம் போட்டு, ஐ மீன் போடாத காஸ்டியூம் தான் நான் ஸ்பெஷல் காஸ்டியூம் சொல்றேன். அதுதான் எக்ஸ்க்ளூசிவ். அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். ஓகே, அதுதான் எக்ஸ்க்ளூசிவ். இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னா அதான் மீனிங். பட் எக்ஸ்க்ளூசிவ்னா அங்க வேற மாதிரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷவுட் அவுட் பண்ணலாம், நீங்க BTS போடலாம். அதே மாதிரி ஒரு குக்கிங் ரெசிபி ஒருத்தர் வச்சிருக்காருன்னா அது சப்ஸ்கிரைப் பண்ணி நான் டிஃப்ரெண்டான குக்கிங் ரெசிபி இருக்கு, நீங்க அதை பண்ணலாம். இப்போ அதெல்லாம் வேல்யூ இல்லாம போயிடுச்சு. ஒன்லி சப்ஸ்கிரிப்ஷன்னா 18+ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க.
அது வந்து என்னையும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் என்னன்னா, நான் நார்மலாக நான் வந்து ஒரு ஹார்ஸ் ரைட் வீடியோ வந்து ரீலில் போஸ்ட் பண்ணதே, அதுவும் நாங்கள் இன்ஸ்டாவில் மெட்டாவில் பேசிட்டோம். நாங்கள் இங்கே போஸ்ட் பண்ணதே இதில் போய் போடலாமான்னு தே செட் ஓகே. அதை வந்து தான் நாங்கள் இதுலேயும் போட்டிருக்கோம். பட் நார்மலாக நான் ஒரே 13th செப்டம்பர் தான் ஒரே ஒரு போஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். இதில் ஹார்ஸ் ரைட் ரீலில் தான் நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் நான் சப்ஸ்கிரிப்ஷன்னா இவ்வளோ தான் என்னோட இதில் இருக்குது. இது எப்படி மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலே வந்து தப்பா நினைக்கிறாங்க. நாங்க வந்து ஒரு மில்லியன்ல என்னுடைய பேஜ் இருக்கு. ஸோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதா, நான் போயிட்டு என்ன சொல்றது, என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிலாம் எதுவுமே நான் சொல்ல. எனக்கு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாகிராம், அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் சேம் டைம் மற்ற யாரையுமே நான் எதுவுமே ப்ளேம் பண்ணல. என்னுடைய இதை நான் என்னன்னா என்னை பற்றி தான் நான் சொல்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி தான் இருக்குது, நான் இப்படி தான் அதை எடுத்துக்கிட்டேங்கிறத நான் சொல்கிறேன். அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். டு பி ஹானஸ்ட், நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு நேர்காணலையுமே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கும் போதுமே அதில் எதுவும் வல்காரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது இல்லை. பட் நிறைய பேருடைய அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் ஆகிடுச்சினாலே எல்லாருமே என்ன பார்க்குறாங்க, ஆஹா என்னடா சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டாங்க, அப்போ இவங்களுமே அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 18+ தான் போட போகிறாங்களா, ஸோ அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல போய் நிற்கிதுல, அது உங்களை பாதிக்குதா? ரொம்பவே பாதிக்குது. என்னன்னா எக்ஸாம்பிள் நான் யாரையும் மென்ஷன் பண்ணல, ஒரு ப்ரமோஷன் ஒரு பிராண்டு கிட்ட கூட என்னன்னா நான் என்ன சொல்லல, அவங்க ஜென்ரலாக என்ன சொன்னாங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு ப்ரமோஷன் பண்ண வேணாம், பிகாஸ் தே ஆர் திங்கிங் லைக் என்னன்னா அதுலலாம் அவங்க 18+ தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நம்மளுடைய பிராண்டை வந்து இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. லைக் இது ஒரு கைண்ட் ஆஃப் இப்போ நாங்கள் அஃபெக்ட் ஆகிறோம்ல. அஃப்கோர்ஸ் நல்ல விஷயம் தான். டு பி ஹானஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் யார் வேணாலும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ யார் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் அது வந்து இது எப்படி 18 எல்லா ஸ்டேட்லயும் அப்படி இருக்குன்றது இப்போ உங்க மூலமா தான் எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் நீங்க அதர் ஸ்டேட் கிரியேட்டர்ஸ், நான் அதான் சொல்றேன், ஒன்லி ஃபார் தமிழ்நாடு, ஒன்லி ஃபார் நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன்ல நீங்க சொல்றதுதான் இது இன்ஸ்டாகிராமுக்கு தெரியுமா என்னன்னு இல்ல, அதுதான் சொல்றேன். உள்ள நீங்க சொல்ற மாதிரி கண்டென்ட்டை எக்ஸ்க்ளூசிவா, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ற ஃபாலோவர்ஸுக்கும் நம்ம மெனக்கட்டு சில கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ணுறோம்ல, அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே சொல்லக்கூடிய அடல்ட் கண்டென்ட் போடுறவங்களும் இருக்காங்க. அது எந்த ஸ்டேட்லன்னு கிடையாது, எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்காங்க. ஸோ அதனால அதை நான் வந்து எனக்கு அதுதான் ஒரு டவுட் இருக்கு, இது இன்ஸ்டாகிராமுக்கு தெரியுமா, இன்ஸ்டாகிராம் இதை எப்படி எடுத்துருக்காங்க? இதுக்கு ஷாக் ஆகுறீங்களா? இன்னொன்று சொல்லவா, வெப்சைட்டுக்குள்ளலாம் போவோம்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட் அது நடக்குது தான், அது நான் இல்லைன்னு நான் சொல்ல. அது வந்து அதுக்காக எல்லாரையும் நீங்க பார்க்க வேண்டாமே. நீங்க ஒரு பொண்ணோட ரீல உட்காந்து விழுந்து பாக்குறீங்க, அவங்கள பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. அவங்க வேற என்ன ஆப்ல இருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன்ல போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எதுக்காக இவ்வளவு தூரம். சார் நிறைய பேர் வந்து இப்ப என்னன்னா என்னை பத்தி ஏதாவது ஒரு கிரீனா பேசுறாங்கல்ல, நான் என்ன கேட்கறேன்னா கிரீனா பேசுறதுக்கு ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ஒரு ஐடியா ஓபன் பண்ணி மேல ஆக்டர் மணமகளை வா சீரியல் எதுக்கு இதெல்லாம் போடணும், டைரக்டாவே சும்மா போட்டு ஐம் ஒரு ஃபன் கேர்ள் அப்படின்னு போட்டு போயிருக்கலாமே. உங்க ப்ரொஃபைல நீங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டு பி ஹானஸ்ட் அததான் நீங்க அது ஒரு அல்காரிதமும் வந்து ஒரு ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆட்டோ ரீல் ஒன்று போட்டேன், அது மோர் தென் 110 மில்லியன் அடிச்சுது. ஸோ அது வந்து என்னன்னா அந்த 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 பர்டிகுலர் அந்த சீனும் அதுக்கப்புறம் அந்த வீடியோவும் அந்த சாங்கும் வந்து எனக்கு ரீச்ல இருக்குன்னா டெஃபினெட்லி நான் வந்து அதை ரிப்பீட் பண்ணணும். இது இன்ஸ்டாகிராமே சொல்லுது, உங்களுக்கு எதெல்லாம் ரீச் ஆயிருக்கோ அதெல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க, உங்களுக்கு ரீல்ஸ் போகாத ரீல்ஸ் சாங்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் சாங். ஆமா, சோ இட்ஸ் அல்காரிதம் சேஸ் whichever is, அதனால தான் நம்ம ரிப்பீட் பண்றோம். இது வந்து எல்லாரும் பண்றாங்க. சோ நம்ம மக்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான். நீங்கள் என்ன நல்ல விதமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம ஒருத்தவங்களை ஈஸியாக ஒருத்தவங்களை கெட்டவங்கன்னு சொல்லிட்டு போகிறோம். சொல்லுங்கள், தப்பு கிடையாது. அதை வந்து போய் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாமே. என்னன்னா ஒரு 8 செகண்ட் ரீலை வச்சு ஒருத்தவங்களை பச்சையாக ஒரு வேர்டை சொல்லிட்டு ஈஸியாக போயிடலாம். ஆனால் ஒருத்தவங்களை பழகி பார்த்து சொல்கிறதுங்கிறது வேற இல்லை. ரீல் வேற, ரியல் வேற. அதுதான்.
உண்மையாவே திரையில தெரியுது அனைத்துமே நம்ம உண்மையும் இப்பவே கிடையாது. வந்து நிறைய பெண்களை வந்து நம்ம அந்த கிரீன் வேர்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு நம்மளுடைய மனைவியோ நம்மளுடைய குழந்தையோ தங்கச்சியோ சொல்ல ஆரம்பிச்சிருவோம். உடனே தங்கம் தயவு செய்து உடனே எல்லாம் சொல்ல வந்துருவாங்க, எங்க வீட்ல எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. எவ்ரிவேர் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்போ நான் இன்ஸ்டாகிராம்லேயே என்ன சொல்றேன்னா, நான் வந்து 100% பர்ஃபெக்டா பண்ணியிருக்கேன்னு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வரல. எல்லாரும் பண்ற மிஸ்டேக்ஸ் தான். ஸ்டார்டிங்ல பண்ற சில்லியான திங்ஸை நம்ம எப்படி மாத்தி கொண்டு போறோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ நான் அப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் இப்படி பண்ணா உங்களுக்கு என்ன, அப்படிலாம் நான் பேசல. ஸோ நம்ம இப்போ சில பேர் எனக்கு சொல்லுவாங்க, சொல்ற விதம்னு ஒன்று இருக்கு. அக்கா நீங்க இந்த காஸ்டியூம் போடாதீங்கக்கா, நீங்க இந்த மாதிரி போட்டு பண்ணாலே உங்களுக்கு நல்லா ரீச் ஆகும்னு. அதை நம்ம எடுத்துக்கலாம். கிரீனா திட்டுறவங்கள நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? கரெக்ட். அப்போனா நான் இந்த கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ரிக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஃப்டர் இன்ஸ்டாகிராமுக்கு அப்புறம் எந்த விஷயத்துக்கு ரிக்ரெட் பண்ணீங்க? ரொம்ப கன்ஃபியூஸ்டா மக்கள் இருக்காங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. யார் நல்லவங்க அவங்களுக்கு யார் கெட்டவங்கலாம் தெரியல. என்ன ரியல் லைஃப், அவங்க ரியல் கேரக்டர். இப்போ யாருமே ஒரு கேரக்டரை பார்த்து ஒருத்தவங்களோட விஷயத்த ஜட்ஜ் பண்றதில்ல. ஒன்லி காஸ்டியூம். நீ காஸ்டியூம் ஒரு மாதிரியா போட்டிருக்கியா, இன்ஸ்டால போஸ்ட் ஒரு மாதிரி போட்டிருக்கியா, நீ கெட்டவ மீன்ஸ் அந்த கிரீன் வேர்டு எனக்கு அதை சொல்ல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மற்றபடி அவங்க பின்னாடி போய் என்ன பண்றாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போதைக்கு இதான் ட்ரெண்டு. நீ இன்ஸ்டால தப்பா போட்டிருக்க, நீ இன்ஸ்டால இப்படி இருக்கனா, நீ இப்படிப்பட்ட பொண்ணு தான். நீ பின்னாடி எப்படி நல்லவளா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு இருக்காங்க. நீ இன்ஸ்டால நல்ல விதமா போட்டனா, நீ பின்னாடி எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ நல்ல பொண்ணு. அது கொஞ்சம் மைண்ட் செட்டை மாத்திக்கலான்னு ஃபீல் பண்றேன். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒருத்தவங்களை போய் பர்சனல் சாட்லேயே சொல்லலாம்ல. இப்போ என்கிட்ட நிறைய பேர் பர்சனலாக டிஎம் பண்ணியிருக்காங்க. அக்கா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சில பேர் பொண்ணுங்களே சொல்லிடுறேன், பசங்களே நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி நல்லா ஆக்டிங்லாம் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல வீடியோ வரும்க்கா, நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் 100% எடுத்துக்கக்கூடியது. உண்மையாகவே ஒரு அக்கறையாக இருக்கிற மாதிரி இருக்குது. யாருனே தெரியாமல் இவ அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம். அதனால தான் என்னுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணல. அப்படியே இருக்கட்டும், எல்லாரும் பாருங்க, எல்லாரும் எப்படி ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க பாருங்க ஒவ்வொருத்தவங்களையும் அப்படின்னு.